சங்கம் சங்கமம் வானொலியின் மாலை நேர ஒலிபரப்பு இணைந்திருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்த்தெழுந்த வல்லமை உள்ள இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலும் சங்கமம் வானொலி டீம் சார்பிலும் என் சார்பிலும் வாழ்த்துகிறோம். நாங்கள் இந்த வேளையிலும் வேத பாடத்தோடு தேவ ஊழியர் சுசேதர் எட்வின் மாணவர்கள் வழிநடத்துவார். அவரை வரவேற்றுக் கொண்டு வேளையிலும் அவரிடம் ஒப்படைக்க இருக்கிறோம். மாலை வணக்கங்களை கூறி வாழ்த்தி வரவேற்போம். பிரைசலோடையா எப்படி இருக்கிறீர்கள்? ஆமீன். கர்த்தருடைய கிருபையால் இருக்கிறோம். இந்த வேளையிலும் உங்களிடம் ஒப்படைக்கிறோம். வேத பாடத்துக்கூடாக வழிநடத்த கர்த்தர் வழிநடத்துவாராக. இன்றைய நாளில் என்ன தலைப்புடன் வந்துக்கிறீர்கள் ஐயா? இன்றைய நாட்கள்ல ஐயா, அதாவது நேற்றைய நாட்கள்ல சொன்ன பிரகாரம் இன்றைய நாட்கள்ல நோவாவின் காலம் என்று சொல்ல தலைப்பில் இந்த நாட்கள்ல பிரசங்கிக்கிறேன். ஆமீன். கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். வழி நடத்துங்கள். ஆமீன். காட் பிளஸ். ஆமீன். நன்றி ஐயா. கர்த்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் பண்ணுவோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள அருமை பிதாவே, இந்த அருமையான நல்ல நாளுக்காக உங்களை ஸ்தோத்தரிக்கிறோம் ஐயா. இந்த நாளிலும் தகப்பனே, காலையிலிருந்து இம்மட்டு வரையும் நீங்கள் கூட நீங்கள் நடத்தி வார கிருபைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நாளிலும் ஆண்டவரே, இந்த முன்பா வந்து ஜெபங்களை எடுத்த அன்பு தாயாருக்கா அந்த வழியில ஜெபிக்கிறேன் கர்த்தாவே. ஆண்டவரே, உங்களுடைய கரந்தானே கூட இந்த நடத்தி வந்த கிருபைகளுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் ஐயா. இன்றைய நாளிலும் அடியனை மறைத்து நீங்க வெளிப்படும்படியாக இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களில் ஜெபிக்கிறேன் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. நேற்றைய நாட்களிலே நாங்கள் வேதத்திலிருந்து சில காரியங்களை பார்த்தோம். அதாவது ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்ற தலைப்பிலே இந்த நாட்களே நான் பேசியிருந்தேன் கர்த்தருடைய பிள்ளைகளே. ஏனென்றால் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை சமீபமாயிருக்கிறபடினால் ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்றும், இந்த தீர்க்க தரிசனங்கள் இந்த நாட்களிலே சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் முன்னறிவித்தவர்களை குறித்து இந்த நாட்களிலே அங்கே 3-4 காரியங்களை இந்த நாட்களில் உங்களுக்கு காண்பித்தேன். முதலாவதாக தானியேல் முன்னறிவிக்கிறார். இரண்டாவதாக ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து முன்னவைக்கிறார். மூன்றாவதாக தூதர்கள் அங்கே முன்னறிவிக்கிறார்கள். நான்காவதாக பவுலடிகள் இந்த நாட்களை முன்னறிவிக்கிறார்கள் சொல்லி இந்த நாட்களை 4 பேர்களையும் குறித்து இந்த நாட்களை நான் சொல்லி இருந்தேன். அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாளிலும் நாங்கள் பார்க்க போகிற காரியம் நோவாவின் காலத்திலே நடந்த காரியங்கள் இன்றைய நாட்களிலேயும் நடக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்படியானால் நோவாவின் காலத்திலே இந்த நாட்களிலே என்ன காரியம் இந்த நாட்களிலே நடந்தது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்க வேண்டும். அருமையான அன்பு பிள்ளைகளே, வேதத்திலே இருந்து நாங்கள் பார்க்கிற வேளையிலே கர்த்தருடைய பரிசுத்த வேதாகம் இந்த நாட்களிலே நோவாவின் காலத்திலே அந்த நோவாவின் காலத்தை குறித்து இந்த நாட்களிலே ஏன் அப்படியாக சொல்லுகிறார் என்று சொல்லி சொன்னால், அருமையான அன்பு பிள்ளைகளே, நாங்கள் முதலாவதாக நாங்கள் கவனிக்க வேண்டிய காரியம் என்னவென்றால், நோவாவின் காலத்திலே நடந்த சம்பவம் என்னவென்றால், பாருங்கள் அங்கே இந்த நாட்களிலே பாருங்கள், அந்த நோவாவின் காலத்திலே ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு அழிவை இந்த நாட்களில் ஏற்படுத்தினார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அப்ப பாருங்கள் அந்த நோவாவின் காலத்தை குறித்து இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே ஆதிகாமத்தின் புஸ்தகத்திலே நாங்கள் பார்ப்போமா இருந்தால் என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். அந்த வார்த்தைகளை நாங்கள் சற்று இந்த நாட்களை வாசித்து கர்த்தருடைய வார்த்தைகள் இந்த நாட்களை கடந்து செல்வோம். என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். ஆதிகாமம் புஸ்தகம் 6வது அதிகாரத்திலே இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே அங்கே வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், மனுஷன் அங்கே பாருங்கள் பூமியிலே மனுஷர்கள் பூமியிலே பெருக தொடங்கி அவர்களுக்கு குமாரத்திகள் பிறந்த போது அங்கே என்ன செய்யப்பட்டதுன்னு சொல்லி பார்க்கிற வேளையிலேயே அங்கே அவர்களுக்கு அந்த குமாரத்திகள் பிறந்த போது, பிள்ளைகள் பிறந்த போது பாருங்கள் அங்கே சொல்லப்படுகிறது, அப்பொழுது பாருங்கள் இந்த நாட்களில் அவர்கள் அதிக சௌந்தரியம் உள்ளவர்கள் என்று கண்டு அவர்களுக்குள்ளே தங்களுக்கு பெண்களை தெரிந்து கொண்டு, அப்பொழுது பாருங்கள் நாட்கள் பெண்களை தங்களுக்குள்ளே தெரிந்து கொண்டார்கள் என்று சொல்லி நாட்களை சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். யாரு? தேவர்கள் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். இந்த இடத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், இந்த பூமியிலே வாழ்ந்த ஒரு காலத்திலே வாழ்ந்த ஜனங்கள் இந்த நாட்களிலே அவர்கள் அழகாக இந்த நாட்களில் இருந்தார்கள் என்பதை குறித்து இந்த நாட்களை பார்க்கிறோம். ஆனால் ஒரு சம்பவத்தை பார்க்கிற வேளையிலேயே அங்கே ஆண்டவருடைய காரியம் சொல்லுகிறது என்னவென்றால், கர்த்தர் அதாவது அப்பொழுது கர்த்தர் ஆவி என்றைக்கும் மனுஷரோடு போராடுவதில்லை, அவன் மாமிசம் தானே, அவன் இருக்க போகிற நாட்கள் எல்லாம் 120 வருஷம் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுவதை பார்க்கிறோம். இந்த நாட்களிலே பாருங்கள், அந்த நாட்களிலே ராட்சதர்கள் பூமியிலே இருந்தார்கள். பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோடு கூடுகிறதுனாலே இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்கள் பூர்வத்திலே பேர் பெற்ற மனுஷர்களாகவும் பலவான்களாகவும் இருந்தார்கள். அருமையான அன்பு பிள்ளைகளே, அப்ப இந்த காலத்திலே பாருங்கள் எதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் என்றால், ராட்சதர்களோடு தேவர்கள் இந்த நாட்களில் தேவர்கள் இந்த நாட்களை கடந்து கொண்டார்கள், தேவ தூதர்கள் கலந்து கொண்டார்கள் சொல்லி இங்கே பார்க்கிறோம். கலப்பு திருமணம். அந்த கலப்பு திருமணத்தின் மத்தியிலே இங்கே வேதம் சொல்லுகிறது, தேவனுடைய பார்வைக்கு அது ஒரு பெரிய ஒரு தவறுதலாக இந்த நாட்களில் இருந்ததா.
அதான் அந்த நோவாவின் காலத்தை அடிப்படையாக வச்சு ஆண்டவர் இந்த நாட்களை சொல்லுகிறார் பாருங்கள். அப்ப அந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே அங்கே பாருங்கள், மனுஷனுடைய அக்கிரமம் இந்த நாட்களே கூடியிருக்கிறது. அக்கிரமம் கூடுவதற்கு முக்கியமான காரியம் என்ன? இந்த ராட்சத ஜனங்கள் பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே என்ன செய்கிறார்கள்? தேவர்களோடு இணைந்தது நிமித்தம் அங்கே ஒரு அக்கிரமமான காரியத்தை செய்கிறதை பார்ப்போம். ஏனென்றால் வேதம் தெளிவாக சொல்லுகிறது, அவர்கள் பலவான்களா இருந்தார்களாம். அப்ப அந்த நாட்களிலே பார்ப்போமா இருந்தால் ஒரு பெரிய ஒரு ஆட்கள், பெரிய ஒரு தோற்றமாகவும், அதாவது எப்படி என்று பார்க்கிற வழியில ஒரு கிட்டத்தட்ட கோலியாத் மாதிரி கிட்டத்தட்ட 7 முழம் 6 முழம் 7 8 முழம் அப்படியான உயரத்திலே இந்த நாட்களை இருந்த தோற்றத்திலே இருந்தார்கள் ஜனங்கள் என்றுதான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அப்படியான ஆக்களை காண்றேன்டா அங்கே 1 2 தான் இன்றைக்கு காண முடியும். எல்லாம் ஆக்கள் எல்லாம் கட்டியா வந்துட்டாங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப இந்த நாட்களிலே பாருங்கள், ஆண்டவர் சொல்லுகிறார் ஒரு காரியத்தை, தெளிவான ஒரு காரியத்தை சொல்லுகிறார். எப்படி என்று சொல்லி சொன்னால் நாங்கள் அதை வடிவாக வாசிப்போம். அங்கே வேதம் சொல்றது, மனுஷனுடைய அக்கிரமம் பூமியிலே பெருகிறது என்று அவன் இருதயத்தின் நினைவுகள் தோற்றம் நித்தமும் கொல்லாததென்றும் கர்த்தர் கண்டு. இப்ப இதே காரியம் தானையா இன்றைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இன்றைக்கு மனுஷனுடைய, அதாவது அங்க எப்படின்னு சொன்னா மனுஷனுடைய அக்கிரமம் இன்றைக்கு பூமியில பெருகிவிட்டது. இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களில் தேசங்களில் நடக்கிற யுத்தம் எதற்காக? அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த யுத்தத்தை அவர்கள் செய்கிறார்கள் என்று சொன்னால் மற்ற தேசத்தை பிடிப்பதற்காக. இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களில் அங்கே நான் கடந்த முறையில் அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே இந்த அமெரிக்கா ஜனாதிபதியா இருக்கிற ட்ரம்ப் அவர்கள் இங்கே இங்கிலாந்து தேசத்திலே வந்து அவர் தனக்கு ஒரு இடத்தை பிடித்து வைத்துக் கொண்டு கடந்த முறை அதை போட்டு காட்டினார்கள். இந்த நாட்களிலே அந்த பக்கத்தில் உள்ளவர்களுடைய காணியை கூட இந்த நாட்களில் அவர்களுடைய தண்ணியை எல்லாம் நிறுத்தி தண்ணி எல்லாம் உடைச்சு நிப்பாட்டி காரியங்களை செய்து அங்கே யூடியூப்ல போட்டு காட்டி கொண்டிருந்தார்கள். என்னன்னு சொல்லி சொன்னா அந்த இடத்துல தான் ஒரு கோல்ஃப் விளையாடுவதற்காக இடம் கட்டுவதற்காக கட்டினார்கள். இன்றைக்கு அதே விதமாக தான் இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களில் என்னத்தை எதிர்பார்க்கிறான்னு சொல்லி சொன்னால், இன்றைக்கு இந்த உக்ரைன் ரஷ்யா யுத்தத்திலே கூட அந்த உக்ரைன்ல இந்த மினரல் இருப்பதனால் அவர்கள் அந்த இடத்தை இந்த நாட்களே எங்களுக்கு தாருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் யுத்தத்திலே இந்த நாட்களே அங்கே அந்த இடத்திலே சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், என்ன ஆசை என்றா பொருளாசை. இதான் மனுஷனுடைய நாட்களிலே நடந்த காரியம், நோவாவின் காலத்திலே நடந்த காரியம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இரண்டு அக்கிரமமாக சர்வாதிகாரமாக இந்த நாட்கள் என்ன செய்கிறார்கள்? அங்கே ஜனங்களுடைய பொருட்களையும் ஜனங்களுடைய காரியங்களையும் அவர்கள் இந்த நாட்களை வஞ்சிக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப அதைத்தான் இங்கே வேதம் சொல்லுகிறது. இதனாலதான் ஆண்டவர் என்ன சொல்லுகிறான்னு சொன்னால், தாம் பூமியிலே மனுஷனை உண்டாக்குனதற்காக கர்த்தர் மனஸ்தாபப்பட்டார், அது அவருடைய இருதயத்துக்கு எப்படியாக இருந்ததாம்? விசனமாக இருந்ததாம் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்பொழுது கர்த்தர், நான் சிருஷ்டித்த மனுஷரை பூமியிலே வைக்காமல் மனுஷன் முதல் கொண்டு மிருகங்கள் ஊரும் பிராணிகள் ஆகாயத்து பறவைகள் பரியந்தம் உண்டான எல்லாவற்றையும் நிக்கிரகம் பண்ணுவேன், நான் அவர்களை உண்டாக்குனது எனக்கு மனசாபமா இருக்கிறது என்றார் என்று சொல்லி இந்த நாட்களே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்க, இந்த ஆதிகாமத்திலே நாங்கள் 1வது அதிகாரத்திலே பார்க்கிற வேளையிலே ஆண்டவர் என்ன சொன்னார்? எல்லாம் நல்லா இருக்கப்பா, கடலை உருவாக்கி மச்சங்களை உருவாக்கி நல்லது 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 என்று சொல்லி இந்த நாட்களை ஆண்டவர் சொல்லி கொண்டு வருவதை பார்க்கிறோம். மனுஷனே உருவாக்கியாச்சு. ஆனால் பாருங்கள், இன்றைக்கு என்ன காரியம் இங்கே நடக்கிறதுன்னு சொன்னால், அந்த ஆதிகாமம் ஏதேன் தோட்டத்திலே இந்த நாட்களை நடந்த ஒரு சம்பவம் என்ன? கீழ்ப்படியாமை நிமித்தம் அக்கிரமம் அங்கே பெருகி கொண்டு இந்த 6வது அதிகாரம் மட்டும் இந்த நாட்களை வந்திருக்கிறதை பார்க்கிறோம். அது தேவனுடைய பார்வைக்கு ஒரு விசனமாக அந்த நாட்களை தென்படுகிற வேளையிலேயே தேவன் அந்த இடத்திலே பாருங்கள், இந்த அக்கிரமத்துக்கு நான் ஒரு வழியை செய்ய வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை என்ன செய்கிறார்? அங்கே இந்த நாட்களிலே இந்த பூமியை அழிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களிலே அங்கே அவர் இந்த நாட்களிலே தீர்மானம் கொள்ளுகிறதை அங்கே பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அந்த இடத்திலே தான் பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களிலே கிருபை கிடைத்தது. நோவாவின் வம்ச வரலாறு, நோவா தன் காலத்திலே இருந்தவர்களுக்குள்ளே நீதிமானும் உத்தமனமா இருந்தான், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தான். இப்ப பாருங்க, இப்ப இந்த இடத்துல பாருங்கள், இந்த ஜனங்கள் ராட்சதர்களை முடித்து, அதாவது தேவதூதர்களை முடித்து இந்த நாட்களை பாருங்கள், அங்கே ராட்சதர்கள் முடித்து அவர்கள் ராட்சதர்களால் சந்ததி பெருகி கொண்டு போகிற வேளையிலே அந்த இடத்திலேயும் அங்கே ஒரு மனுஷன் இருந்த அந்த நாட்களில் யாருன்னு சொன்னால் நோவா என்று அழைக்கப்படுகிற ஒரு மனுஷன். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த அவர் என்ன செய்தாராம் என்று சொல்லி சொன்னால், அவர் அங்கே பார்க்கிற வேளையிலே முதலாவது அவர் நீதிமானா இருந்தாராம், உத்தமனா இருந்தாராம், தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்தாராம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை, அவருக்கு இந்த நாட்களை பார்க்கிற வழியில 3 குமாரர்களும் இருந்தார்கள் சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப அந்த பூமியினுடைய காரியங்கள், பூமியுடைய சீர்கேட்டு நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், இந்த நாட்களிலே நோவாவை அழைத்து இந்த நாட்களிலே ஒரு காரியத்தை நீ செய், என்னவென்றால் இந்த உன்னுடைய, அதாவது நாட்கள்ல இந்த
நான் சொல்லுகிற பிரகாரம் இருக்கிற மிருகங்கள், பறவைகள், செந்துக்கள், குறிப்பிட்ட காரியங்களை நீ என்ன செய், அந்த சொல்லப்படுகிற ஒரு பேழைக்குள்ளே கொண்டு போய் அதை இந்த நாட்களே அதை தயார் செய்து அதுக்குள்ளே ஏத்துன்னு சொல்லி சொல்லப்படுகிறது. நீயும் உன்னுடைய குடும்பம் அதற்குள்ளே போன்னு சொல்லப்படுகிறது. இப்ப பாருங்க, இந்த இடத்துல என்ன காரியம் நடக்கிறதுன்னு சொல்லி சொன்னால், நோவா அந்த பேழையை சரி கட்டுகிற வேளையிலே அவர் அநேகருக்கு இந்த நாட்கள் அந்த சுவிசேஷத்தை சொல்லி இருக்கலாம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஒரு கொஞ்ச நெஞ்ச காலம் இல்லை. அப்படியானால் பாருங்கள், அந்த சொல்லப்பட்டல யாராவது ஒருவனாவது அதை ஏற்றுக்கொண்டானா? இன்றைக்கு அதான் இன்றைக்கு நடக்கிற காரியம். அதான் இன்றைக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படுகிறது. இன்றைக்கு சுவிசேஷத்தை பற்றி கேட்கிறதற்கு ஒருவரும் இல்லை. இன்றைக்கு ரட்சிக்கப்பட்டவனே இன்றைக்கு பின்னோக்கமா இந்த நாட்களிலே போயிருக்கிறான். என்ன காரியம் என்று சொல்லி சொன்னால், அக்கிரமம் இந்த பூமியிலே பெருகிவிட்டது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். மனுஷனுடைய இருதயம் கல்லாக்கப்பட்டிருக்கிறது. மனுஷனுடைய இருதயம் இந்த நாட்களிலே அடைக்கப்பட்டிருக்கிறது என்பதைத்தான் இன்றைக்கு வேதத்திலிருந்து இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவர் ரட்சிக்கும்படியாக வாஞ்சிக்கிறார். ஆனால் அவனோ சொல்லுறான், எனக்கு வேண்டாமப்பா அந்த ரட்சிப்பு, என்னை விட்டுருங்க. நான் இந்த பூமியில வாழ்ற காலத்துக்குள்ள இந்த நாட்களில் நான் ஏதோ உழைச்சி கிளைச்சி இந்த நாட்களே அதை இதை இந்த நாட்களில் யாரையாவது சுற்றி, யாரையாவது ஏமாத்தி, களவு செய்து, பொய் செய்து, பொல்லாத காரியங்களை செய்த நாட்களே நான் சந்தோஷமாய் வாழ்ந்து மறித்து விட்டால் போதும் என்று சொல்லி இந்த நாட்களே மனுஷன் வாழுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதுதான் இன்றைக்கு தவறான காரியம். இதுதான் என்ன நடந்தது, நோவாவின் காலத்தில் நடந்த காரியம். அப்ப இங்கே பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், இந்த மத்தேயு 24ஆம் அதிகாரம் 38வது வசனத்திலே, ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்தார்கள், அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலே நடக்கும் என்று சொல்லப்படுது. இப்ப பாருங்கள் என்ன காரியம். இந்த ஆண்டவர் இந்த நாட்களில் இந்த பேழையை சரி கட்டும்படியாக நோவாவிடத்திலே சொன்ன வேளையிலே நோவா தயங்கவில்லை. அங்கே நோவா இந்த நாட்களில் திகைக்கவில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தையின்படி ஒரு எள்ளளவும் சறுக்காதபடி சரியாக நேர்த்தியாக இந்த நாட்களில் சொன்ன பிரகாரம் செய்தாராம் சொல்லி பார்ப்போம். நோவாவின் காரியத்தை தேவன் அந்த இடத்துல குறை சொல்லவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நோவா அப்படி செய்துட்டாயாப்பா, நீ தவறா செய்யிட்டான்னு சொல்லவில்லை. சொன்ன பிரகாரம் செய்து கொண்டே இருந்தார் இந்த நாட்களில். ஆனால் அந்த நோவா பேழையை கட்டுகிற வேளையிலே நோவாவுக்கு கல்லறி இருந்தது. அதே வேளையில பாருங்கள், பிரச்சனைகள் இருந்தது. ஏளனம் செய்தார்கள் அந்த ஜனங்கள். இந்த நாட்கள் நோவாவோடு சண்டை பிடிச்சார்கள். இப்படியான காரியங்கள் எல்லாம் இந்த நாட்கள் சின்ன சின்ன காரியங்கள்லாம் நடந்து கொண்டே இருந்தது. ஆனால் அதையும் பொருட்படுத்தாதபடி நோவா என்ன செய்தாராம் என்று சொல்லி சொன்னால், தேவனுடைய திட்டத்தையும் தேவன் சொன்ன அந்த காரியத்தையும் இந்த நாட்கள் என்ன செய்தார்னு சொன்னால், அதை நிறைவேற்றும்படியாக அந்த நாட்களை முன்னுக்கு வந்தார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவரே என்னாலே முடியாத ஆண்டவரே இந்த காரியம் என்று சொல்லி நோவா சொல்லவில்லை. கர்த்தர் சொன்ன வார்த்தைக்கு நோவா செவி கொடுத்தார். செவி கொடுத்தது நிமித்தம் அங்கே தேவனாலே சொல்லப்பட்ட, ஆண்டவராலே சொல்லப்பட்ட அந்த பேழையை இந்த நாட்களை உருவாக்குறது மட்டுமல்ல, அவர் அந்த பேழையை உருவாக்கி முடிகிற காலகட்டத்திலே அங்கே என்ன சொல்லப்படுதுன்னு சொன்னால், அந்த ஆண்டவராலே தெரிந்து கொள்ளப்பட்ட மிருகங்களா இருந்தாலும் சரி, பறவைகளா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, எல்லாம் அந்த பேழைக்குள்ள இந்த நாட்கள் சொல்லப்பட்ட பிரகாரம் வந்து ஏறுறதுன்னு சொல்லி பார்ப்போம். கடைசியாக என்ன நடந்தது? கதவு அடைக்கப்பட்டது. கதவை நோவா பூட்டவில்லை, என் ஆண்டவர் இந்த நாட்களில் அந்த கதவை பூட்டினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அதுதான் இந்த பூமியினுடைய முடிவு என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அந்த காரியங்கள் அந்த ரட்சிப்பின் முடிவு என்பதைத்தான் இன்றைக்கு பாருங்கள். இந்த நாட்களே இந்த சம்பவத்தை நாங்கள் வைத்து பார்ப்போமா இருந்தால், ஆண்டவருடைய அந்த வருகையிலே அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே அந்த கதவுகள் அடைக்கப்படும். எப்படி என்று சொன்னால், பரிசுத்த ஆவியானவர் எப்பொழுது பூமியிலிருந்து எடுத்துக்கொள்ளப்படுவாரோ அதற்கு பின்பாக அந்த நாட்கள் இந்த கதவுகள் அடைக்கப்பட்டதற்கு பின்பு ஆண்டவரே ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களை கூப்பிட்டாலும் ஆண்டவர் சொல்ல, உன்னை நான் அறியேன் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லக்கூடியதாக இருக்கு. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு அநேகர் ஆண்டவருடைய வருகையை குறித்து ஒரு விளையாட்டாக இந்த நாட்களை நினைத்து கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரு சிலர் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே ஏதாவது ஒரு காரியத்தை செய்கிறார்கள். அங்கே அதாவது பரலோகத்துக்கு போனேன், அங்கே போனேன், அதை கண்டேன், இதை கண்டேன். இந்த நாட்களை ஆண்டவர் இந்த நாட்களை இன்னும் கொஞ்ச நாளிலே வருவார், உலக காலத்துல வருவார். ஒரு சிலர் இந்த நாட்களை சொல்லியிருக்கார்கள், இத்தனை ஆண்டு வருவார் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறவர்களே சொல்லி இருக்கிறார்கள். அதெல்லாம் தவறான காரியம். ஆனால் இங்கே பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது, ஜலப்பிரளயம் வந்து இந்த நாட்களை அனைவரையும் வாரிக்கொண்டு அங்கே போக மட்டும் உணராதிருந்தார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படும். அப்படியே மனுஷகுமாருடைய காலத்திலும் இந்த நாட்களை வரும் என்று சொல்லி நடக்கும் என்று சொல்லப்படுது. அப்ப மனுஷகுமாருடைய காலத்துக்குள்ளதான் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ரொம்ப கவனமா கேளுங்கள்.
இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு நாங்கள் நோவாவின் காலத்திலே வாழ்ந்து கொண்டதல்ல, ஆபிரகாமின் காலத்திலே வாழ்கிறவர்களா இல்ல, அல்லது தாவீதுடைய காலத்திலே நாங்கள் வாழ்கிறவர்களா இல்ல, அல்லது தானியேலுடைய காலத்திலே இந்த நாட்களே வாழ்ந்தவர்கள் இல்ல. கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றையும் தாண்டி இந்த நாட்களை பாருங்கள், அவர்கள் எல்லாம் இந்த நாட்களே எங்கே? அவர்கள் எல்லாம் இந்த நாட்களிலே அங்கே தேவன் அவர்களை அங்கே இந்த நாட்களில் இளைப்பாறுதலுக்குள்ளே அங்கே அனுப்பி இருக்கிறதை அங்கே காண்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். ஆனால் இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காரியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாட்கள் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். அதைத்தான் இங்கே வேதம் சொல்கிறது. மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் அங்கே எப்படியாக இருக்குமா? இதே காரியம் தான் இருக்கு. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்த காலகட்டத்திலே எப்படியாக இருந்தது? அந்த நாட்கள்ல இப்படிப்பட்ட காரியங்கள், அநியாயங்கள் இருந்தது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. ஆனாலும் அவைகள் எல்லாம் மும்முரமாக இல்லை. ஆனா இன்றைக்கு பாருங்கள், இந்த கொரோனான்னு சொல்லி இந்த வந்ததற்கு பின்பாக இன்றைக்கு அநேக கொடூரங்கள் இந்த உலகத்தில் நடந்து கொண்டிருக்கிறது. தேசத்தை ஆளுகிறவர்கள் ஜனங்களை கொடூரமாக நெருக்குகிறார்கள், ஜனங்களை கொடூரமாக கொல்லுகிறார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அது மட்டுமல்ல, இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே இந்த அரசாங்கங்கள், இந்த நாட்களில் ஒரு சில அரசாங்கங்கள் செய்கிற வேளையிலே ஜனங்களை கொடூரமாக நடத்துகிறது மட்டுமல்ல, இந்த நாட்களிலே அவர்களுடைய அந்த உடைமைகளை இந்த நாட்களை பறித்து இந்த நாட்களை அவர்களை துன்புறுத்துகிறதையும் அங்கே பார்க்கக்கூடியது. ஏன்னு சொன்னால் அக்கிரமம் இந்த பூமியிலே அங்கே என்ன செய்து விட்டது? பெருகி விட்டது என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் வேதத்திலே இந்த நாட்களை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அந்த அக்கிரமம் பெருகின நிமித்தம் தான் இங்கே வேதம் சொல்றது ஆதிகாமம் 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவர் இந்த நாட்களிலே மனுஷன் உண்டாக்கின, அதாவது மனுஷனுடைய கையாலே ஆண்டு கொண்டிருந்த மிருகங்களா இருந்தாலும் சரி, பறவைகளா இருந்தாலும் என்ன காரியங்களா இருந்தாலும் சரி, ஆண்டவர் என்ன செய்யறார்? அவ்வளவற்றையும் அழித்து இந்த நாட்கள் என்ன செய்யறார்? தான் நியமித்த காரியங்களைத்தான் அந்த பீழைக்குள்ளே இந்த நாட்களை போடுகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையிலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள் அவர் சொல்லுகிறார் அந்த நாட்களை பாருங்கள் 7ஆவது அதிகாரத்திலே, கர்த்தர் நோவாவை நோக்கி, நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள்ளே பிரவேசியுங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நான் நீதிமானாய் கண்டேன் என்று சொல்லிவிட்டு, பூமி மீதெங்கும் விதையும் உயிரோடு காக்கும் பொருட்டு நீ சுத்தமான சகல மிருகங்களையும், ஆணும் பெண்ணுமான மிருகங்களையும் அங்கே பெண்ணுமாக ஒவ்வொன்றையும் ஒவ்வொரு ஜோடியாக ஆகாயத்து பறவை. பாருங்கள், ஆண்டு சொல்லுறார் எல்லாவற்றையும் தெரிஞ்சுகொள். எப்படி என்று சொன்னால் சுத்தமான மிருகங்கள். இப்ப அந்த நோவாவின் காலத்திலே முதல் பார்க்கிற வழியில அசுத்தமான மிருகங்கள் இருந்தது. ஏன்னா ஜனங்களே அப்படிப்பட்ட சூழ்நிலை இருந்தால் அந்த மிருகங்கள் எப்படியாக இருந்திருக்கும்? அசுத்தமான மிருகங்கள் இந்த நாட்களில் இருந்திருக்கலாம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப பாருங்க, ஜனங்களுக்குள்ளே இந்த கொடூரமான காரியங்கள், செயல்பாடுகள் இந்த நாட்களில் இருக்கிற வேளையிலே அங்கே அந்த மிருகங்களும் ஒரு கொடிய காரியங்கள், கொடிய காலகட்டத்திலே தான் வாழ்ந்து கொண்டிருந்ததை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. ஆண்டவர் கட்டளையிட்டபடியே இந்த நாட்களிலே நோவா எல்லாவற்றையும் இந்த நாட்களில் செய்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். ஆனால் என்ன நடந்தது? அங்கே வேதம் சொல்லுகிறபடி மழை பெய்ய தொடங்கினது என்று சொல்லி இந்த நாட்களிலே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள் எப்படி என்று சொல்லி சொன்னால், அந்த மழை துவங்கினதற்கு பின்பாக அங்கே என்ன நடக்கிறதுன்னு சொன்னால், எல்லா விதமான அந்த, அதாவது இந்த நாட்களிலே ராட்சத ஜனங்கள் எல்லாம் இந்த நாட்களை மறித்து விட்டார்கள், நோவாவையும் நோவாவுடைய குடும்பத்தையும் தவிர. நோவாவுடைய குடும்பமும் அங்கே எப்படியாக இருந்ததுன்னு சொல்லி சொன்னால், அவர்கள் தேவனுக்கு பயந்து உத்தமனும் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே தேவனுடைய கிருபையை பெற்ற மனுஷனுமாக இந்த நாட்களை இருந்த நிமித்தம் இந்த நாட்களை பாருங்கள், நீதிமானாயும் இந்த நாட்களை தேவனோடு சஞ்சரித்த இருந்தவனா இருந்தபடினால் நோவாவினுடைய பிள்ளைகள் இந்த நாட்களிலே ராட்சதர்களோடு இணைந்து திருமணத்தை செய்யவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ரொம்ப கவனமா கேளுங்கள். அப்ப தேவனுடைய சித்தத்தின்படி தேவனுடைய பிள்ளைகளா இருக்கிறவர்கள் அங்கே என்ன செய்வார்கள்? தேவனுக்குரியவைகளைத்தான் தேடுவார்கள் என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். ஆனாலும் பாருங்கள், இந்த சம்பவத்திலே இப்படிப்பட்ட சூழ்நிலைகளை தள்ளப்படுகிற வேளையிலே ஆண்டவர் என்ன செய்கிறார்? அப்படியே இந்த நாட்களிலே ஜலப்பிரளயத்தை உருவாக்குகிறதை பார்க்கிறோம். அப்ப ஜலப்பிரளயம் வருகிற வேளையிலே பூமி முற்றாக கழுவப்படுகிறதை பார்க்கிறோம், கழுவி சுத்திகரிக்கப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள், எவ்வளவு ஒரு 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 விசித்திரமான காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறது. அப்ப அதே விதமாகத்தான் இன்றைக்கு பாருங்கள், நோவாவின் காலத்தில் எப்படி நடந்ததோ, ஜலப்பிரளயம் வந்து அனைவரையும் பாடிக்கொண்டு போனது போல உணராதிருந்தார்கள். அப்படியே இன்றைக்கு மனுஷகுமாரனாகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார். ஆனால் ஜனங்கள் அந்த அழிவை குறித்து நோக்கவில்லை, உணராதபடி இருக்கிறார்கள் ஐயா. இன்றைக்கு அதாவது செவிடர்களாக அந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. இன்றைக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஒரு ஆணுமானும் திருமணம் செய்கிறது பாவம் என்று மனுஷனுக்கு தெரியாதா? தெரியும். ஒரு பெண்ணும் திருமணம் செய்வது பாவம் என்று மனுஷனுக்கு தெரியாதா? தெரியும்.
குடித்து தன்னுடைய சரீரத்தை கெடுத்துக் கொண்டால் அந்த நாட்களே அதாவது நீ உன் சரீரத்தை கெடுத்தால் அந்த நாட்களை வேதம் சொல்றது, ஆலயத்தை கெடுத்தால் நான் உன்னை கெடுப்பேன் என்று சொல்லப்படுறோம். அப்படியானால் அப்படியாக போதை வஸ்துக்கும் விபச்சாரத்துக்கும் அருமையான அன்பு பிள்ளைகளே இன்னுமா இந்த நாட்கள் சில காரியங்களுக்காக சரீரத்தை கெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் பாருங்கள், இந்த நாட்களை பாருங்கள் என்ன காரியம் நடக்கிறன்னு சொன்னால் அங்கே இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வருகைக்கு அவர்கள் ஆயத்தம் இல்லை என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப திடீரென்று தான் ஆண்டவருடைய அந்த காரியம் இந்த நாட்களில் நடக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு அழிந்து கொண்டிருக்கிறது. அருமையான அப்ப பாருங்க, இன்றைக்கு நாங்க நினைக்கல இன்றைக்கு இரவைக்கு என்ன நடக்க போகுதுன்னு இன்னைக்கு நமக்கு தெரியாது. இரவைக்கு பாருங்கள் இந்த நாட்களே பெரிய பூகம்பம் வரலாம், அல்ல இந்த நாட்களே வெள்ளப்பெருக்கு வரலாம், ஏதாவது ஒரு காரியம் இந்த நாட்களில் சம்பவிக்கலாம். ஆனா அதுலயே ஒரு குறிப்பிட்ட ஜனங்கள் அப்படியே என்ன நடக்கும், அப்படியே அள்ளுப்பட்டு கொண்டு இந்த நாட்களில் போயிடுவார்கள். ஏன்? அவர்கள் ஆண்டவரை அறியவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அவர்கள் ஆண்டவரை அறிந்திருக்கிற ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு தேவன் என்ன செய்கிறாராம், ஒரு பாதுகாப்பை இந்த நாட்களிலே கொடுக்கிறார் என்பதைத்தான் கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அன்பு பிள்ளைகளை பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது அவர்கள் உணராதிருந்தார்களாம், அப்படியே மனுஷகுமாரன் வருங்காலத்திலும் நடக்கும். அப்ப இன்றைக்கு ஆண்டவருடைய வருகை சமீபமா இருக்கிறபடியினால் அவருடைய காலத்திலே நோவாவின் காலத்தில் என்ன நடந்ததோ அதே விதமாகத்தான் இன்றைக்கு காரியங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கும் ஜனங்கள் உணர்வில்லாதவர்களாய் இந்த நாட்களில் இருந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே பாருங்கள், இந்த வேதத்திலே ஆதிகாமத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது, சோதம் குமாராவை தேவன் எதற்காக அழித்தார்? அக்கிரம மிகுதி நிமித்தம் தான் அந்த இடத்துல அது அழிக்க வேண்டிய காலகட்டத்தில் இந்த நாட்களே வந்தது. ஆனால் பாருங்கள், இந்த நாட்களிலே அதே தவறைத்தான் இன்றைக்கு மறுபடியும் இந்த நாட்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சாதாரணமா பாருங்க, ஒரு மனுஷன் இந்த நாட்களிலே தவறு செய்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். ஒரு களவு செய்கிறான். களவு செய்தால் ஃபர்ஸ்ட் டைம் சொன்னா, முதல் தரம் சொன்னால் அங்க என்ன செய்வார்கள், சரி ஒரு சின்ன ஒரு எக்ஸ்கியூஸ் கொடுத்து இந்த நாட்களை சரி நீ அறியாம செய்து விட்டாய்னு சொல்லி இந்த நாட்களே சொல்லுவார்கள். இரண்டாம் தரம் இந்த நாட்களை செய்கிற வேளையிலே சரி ஓகே இனிமே செய்யாதுன்னு சொல்லி இதுக்கு ஒரு $50 கட்டி விட்டு ஃபைனை கட்டி விட்டு போங்க. மூன்றாம் தரம் இந்த நாட்களை செய்கிற வேளையிலே சரி வராது, நீ 3 மாசம் பிரிசனுக்கு போகணுவார்கள். நாலாம் தரம் செய்யல இந்த நாட்களை பார்க்க இந்த புருஷன் காரியம் இந்த நாட்கள் எத்தனை மாசம், 3 மாசமோ 4 மாசமோ 6 மாசமோ 7 மாசமோ அதை கோட்டால தீர்ந்த நாட்களே இதான் நடக்கிற காரியம். அப்படியானால் அந்த தவறை ஏன் அவர்கள் செய்ய வேண்டும்? ஒரு விஷமத்துக்காக செய்கிற மாதிரி இந்த நாட்களிலே செய்கிறதை அங்கே காணக்கூடியதாக மனுஷனுடைய அக்கிரமங்கள் இந்த நாட்களில் நடக்கிறதை பார்க்கிறோம். நம்முடைய தேசத்தில் நடக்கிற காரியங்கள், சில பேர் இந்த நாட்களை வருவாங்க, இந்த கடைகளுக்குள்ள ஷாப்பிங் மாலுக்குள்ள போவாங்க, அதுக்குள்ள போய் இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே சாண்ட்விச் எதுவும் இருந்தா அதை எடுத்து அதில் நின்ற இடத்துல சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு விட்டு இந்த நாட்கள் என்ன செய்வார்கள், அதாவது ஒரு கடந்த இந்த நாட்கள் வெளியிலே கேஷுக்கு வருகிற வேளையிலே பே பண்றதுக்கு வருகிற வேளையிலே அப்படியே நடந்து போவார். தெரியாத மாதிரி இந்த நாட்களை நடந்து போவார்கள். அக்கிரமம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த ஒரு கடையையோ அல்லது ஸ்தாபனத்தையோ உருவாக்கி ஒரு மனுஷன் இந்த நாட்களில் அவன் தன்னுடைய முயற்சியினால் அந்த காரியத்தை வைத்திருக்கிறான். அவனுடைய பணத்திலே இருந்து இப்படியாக திருடுகிற காரியம் சரியான தவறான காரியம் என்பதை இன்றைக்கு நாங்கள் காண வேண்டும். கர்த்தருடைய பிள்ளைகளே, எல்லாவற்றுக்கும் நாங்கள் தேவனிடத்திலே பாருங்கள், நாங்கள் நினைக்கிறோம் இன்றைக்கு நாங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் ஒருவரும் பார்க்கவில்லை. ஒரு அறைக்கு நான் தனியா பூட்டிக் கொண்டிருந்து பாவம் செய்து கொண்டிருந்தேன்னு சொன்னால் நினைக்கலாம், ஐயோ ஒருவரும் இந்த அறைக்க வரையில தானே, ஒருவரும் பார்க்கல தானே, அப்ப தொடர்ந்து பாவத்தை செய்து கொள்வோம் என்று சொல்லி நான் நினைக்கிறோம். ஆனால் 2 கண்கள் 4 கண்கள் இந்த நாட்களை பார்த்து கொண்டிருக்கிறது. முதலாவது கர்த்தருடைய 2 கண்கள், இரண்டாவது அங்கே பார்க்கிறவர்கள் பிசாசுடைய 2 கண்கள். ஏனென்றால் அவன் அங்கே அவனும் பார்க்கிறான். என்ன ஒன்று சொல்லி சொன்னார், ஓ இவன் பாவம் செய்யறான், அவன் எனக்குரியவன் என்றான். ஆனா இங்க ஆண்டவருடைய கண்கள்ல இருந்து கண்ணீர் வருகிறது, ஐயோ இந்த ஆத்துமா எனக்குரிய ஆத்துமா, இவனுங்க சந்தோஷப்படுகிறான். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இதான் நடக்கிற காரியமாக இந்த நாட்களில் இருக்கிறதை காணக்கூடியதாக இருக்கிறது. அதனால இங்க சொல்லப்படுகிறது பாருங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஜலப்பிரளயம் வந்து வாரிக்கொண்டு போகும் மட்டும் உணராதிருந்த இன்றைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலையில தான் இன்றைக்கு அநேக வாலிபர்கள் யுவதிகள் மட்டுமல்ல, இன்றைக்கு வயோதிபர்கள் கூட இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள், அநியாயமான பாவத்துக்குள்ள இந்த நாட்களிலே அங்கே விழுந்திருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தர், ஏனென்றால் மனுஷகுமாரனுடைய காலங்கள் இந்த நாட்களில் இருக்கிறபடியினால் ஆண்டோடைய வருகை வருகிற வேளையிலே ஜனங்கள் உணராதிருப்பார்கள். இன்றைய பாருங்கள், இந்த வெளிப்படுத்தல் புத்தகத்தில் இந்த நாட்களை பாருங்கள், ஒரு காரியத்தை நான் சொல்லுகிறேன், இந்த வசனத்தை இன்றைக்கு நான் வாசிக்கிறேன் பாருங்கள். இங்கே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால் அங்க சொல்லப்படுறது பாருங்கள், எப்படி என்றால் இங்க சொல்லப்படுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால் 7வது வசனம் சொல்லுகிறோம், இதோ மேகங்களுடனே வருகிறார் 1 கண்கள் யாவும் அவரை காணும், அவரை குத்துனவர்களும் அவரை காண்பார்கள், பூமியின் கோத்திரத்தார் எல்லாரும் அவரை பார்த்து அங்கே என்ன செய்வாராம்,
புலம்புவார்கள் என்று அப்படியே இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப பாருங்கள், இந்த நாட்களில் வேதம் எப்படியாக சொல்லுகிறது, கண்கள் யாவும் அதை எல்லாரும் பார்த்து இந்த நாட்களில் என்ன செய்வார்களாம், அவர்கள் அங்கே இந்த நாட்களிலே புலம்புவார்களாம் என்று சொல்லி இந்த நாட்களிலே வேதத்திலே இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப இந்த கடைசி காலத்திலே ஆண்டவருடைய வருகையிலே எல்லாரும் இந்த நாட்களிலே காணக்கூடியதாக இருக்கும் அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே. பாருங்கள், இங்கே வேதம் சொல்லுகிறது, யோவான் 19:37, அல்லாமலும் தாங்கள் குத்துனவரை நோக்கி பார்ப்பார்கள் என்று வேறொரு வேத வாக்கியம் இந்த நாட்களிலே சொல்லுகிறது என்பதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப ஆண்டவருடைய வருகையின் போது எல்லாருடைய கண்களும் காணும். சும்மா ஐயோ நான் வீட்டுக்கு இருந்தான்னு சொல்லு, அப்படி சொல்ல முடியாது. வீட்டுக்கு இருந்தா அது சுவர்களால தெரியும் ஆண்டவருடைய வருகை அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. எடுத்துக்கொள்ளப்படுகிற காரியங்கள், இப்படியான காரியங்கள். அப்ப பாருங்கள், இங்க என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால், என்ன பாவம், ஐயோ நான் பாவம் செய்து விட்டேனே, இந்த ஜீவனுள்ள தேவனையா நான் அங்கே அறிக்கை செய்யாமல் இருந்தேன், இவரா ராஜா என்று சொல்லி இந்த நாட்களை சொல்ற அளவுக்கு இந்த நாட்களை இருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அந்த அனுபவத்துக்குள்ள இந்த நாட்களே நாங்கள் வர வேண்டும். அனுதினமும் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். நம்மை இந்த நாட்களே தேவனுடைய கண்கள் இந்த நாட்களே அங்கே வேதம் சொல்றது அவருடைய கண்கள் பூமி எதெங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது என்ற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. 7 பொற்குத்து விளக்கு மத்தியிலே நிலையங்கி தரித்தவராய் நிற்கிற தேவனுடைய கண்கள் இன்றைக்கு இந்த நாட்களிலே நம்மை நோக்கி இந்த நாட்களிலே பார்த்து கொண்டிருக்கிறது அங்கே வேதத்திலே இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப நோவாவின் காலத்தில் எப்படி நடந்தது, அப்படியே மனுஷகுமாரனுடைய காலத்தில் இந்த நாட்களே நடக்கும் என்பதைத்தான் அங்கே வேதம் நமக்கு தெளிவாக இந்த நாட்கள் எங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இங்கே பாருங்கள், யூதாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனத்தை இன்றைக்கு நாங்கள் வாசிப்போமா இருந்தால், கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே இப்படியாக சொல்லுகிறது. பாருங்கள், நான் வாசிக்கின்றேன். யூதா 1:15 பாருங்கள், அங்கே சொல்லப்படுகிற காரியம் என்னவென்றால், நான் வாசிக்கின்றேன். நமக்கு விரோதமாய் அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகளை எல்லாவற்றையும் அவர்களை தண்டிக்கிறதற்கு, அங்கே அவர்களை கண்டிக்கிறதற்கும் 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். யார் முன்னறிவித்தார் இந்த நாட்களிலே? ஏனோக்கு அந்த இடத்திலே பாருங்கள், இந்த நாட்களிலே அங்கே முன்னறிவிக்கிறதை பார்க்கும். அதை யூதா எழுதி வைத்திருக்கிறதை எங்கே காண்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அப்ப இங்கே பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிறது எப்படி என்று சொல்லி சொன்னால், இங்கே ஏனோக்கு என்ன செய்கிறான்னு சொல்லி சொன்னால், தேவனோடு சஞ்சரித்த மனிதன் அங்கே தேவனுடைய காரியங்களை குறித்து ஜனங்களுக்கு அந்த இடத்திலே எச்சரிக்கிறதை அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். கர்த்தர் வருகிறார் என்று அவர் எச்சரிக்கிறார். எத்தனையாம் ஆண்டு அருமையான கர்த்தருடைய, எவ்வளவு எத்தனை ஆண்டுகளுக்கு முன்பாக பாருங்கள், இந்த நாட்கள் அருமையான கர்த்தர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வந்து இந்த பூமிக்கு 2025 ஆண்டுகள், அதற்கு முன்பாக அந்த நாட்களை பாருங்கள், கிட்டத்தட்ட 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த நாட்களில் என்ன நடந்தது, அங்கே இந்த நாட்களே அவருடைய வருகை 4000 ஆண்டுகளுக்கு முன்பாக அந்த நாட்களே அறிவிக்கப்பட்டதை இங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அப்ப ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் வருகையை குறித்து முதல்ல தீர்க்கதரிசனம் உரைத்த ஏனோக்கு தானே இந்த நாட்களிலே கர்த்தரோடு சஞ்சரித்து உலாவிய இந்த, அதாவது பழம் பெரும் பக்தனுக்கு தேவன் தம்முடைய வருகையை குறித்து தெரிவிக்க சித்தமானார். தேவ புள்ளியே, நீ கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கும் போது அவர் வருகை மிகவும் சமீபம் என்பதை உடனே இந்த நாட்களிலே உணர்ந்து கொள்வாய் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு சொல்லுகிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் இந்த நாட்களை பாருங்கள், நாங்கள் எதை இந்த நாட்களை நோக்கி ஓடுகிறோம்? இன்றைக்கு ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்தது போல தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும் என்று நாங்கள் வாஞ்சிக்கிறோமா, அல்ல இந்த நாட்களிலே நம்முடைய தேவைகள் சந்திக்கப்பட வேண்டும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் வாஞ்சிக்கிறோமா அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள்? இப்ப நோவாவினுடைய காலத்திலே பாருங்கள், நோவா அங்கே தேவன் சொன்ன பிரகாரம் இந்த நாட்களிலே பேழையை உருவாக்கினார் என்று சொல்லி பார்ப்போம். இத்தனை முழம் இத்தனை அகலம். ஆனால் இந்த நாட்களிலே அந்த பேழையை உருவாக்கியும் ஜனங்கள் அந்த இடத்துல வந்து விசாரிச்சாங்க, என்னப்பா நோவா பேழையை கட்டி கொண்டிருக்கிறான்னு சொல்லி. ஆனால் அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே எல்லா காரியம் நடந்தாலும், ஆனா வந்ததிலே ஒருவராவது அந்த இடத்துல வந்து, நோவா அஞ்சு வாப்பா, நானும் இந்த நாட்களில் ஆண்டவருடைய ராஜ்யத்துக்குள்ளே போக வேண்டும், என்னையும் சேர்த்துக் கொள்ளுகிறியான்னு சொல்லி கேட்டிருந்தால் அந்த நாட்களிலே அந்த இடத்துல கர்த்தர் இந்த நாட்களை நோவாவோடு பேசி இவனையும் சேர்த்துக்கொள் என்று சொல்லி இருப்பார். ஆனால் நோவாவும் அவனுடைய பிள்ளைகளும் தான் சேர்ந்து இந்த நாட்களிலே என்ன செய்தார்கள், அந்த பேழையை உருவாக்கினார்கள் சொல்லி அங்கே பார்ப்போம். அந்த பேழையை அவர்கள் உருவாக்கினது மட்டுமல்ல, அந்த பேழையை உருவாக்கி எல்லா காரியத்தையும் செய்யும் மட்டும் இந்த நாட்களிலே தேவன் கணக்காக கண்ணோக்கி கொண்டிருந்தார். அது உருவாக்கி முடிந்தது சரியென்ற உடனே வேதம் சொல்லுகிறது, அங்கே எல்லாம் சரியென்ற கதவுகள் அடைக்கப்பட்டது. அந்த அடைக்கப்பட்டதற்கு பின்பாக ஜலப்பிரளயம் உருவானதுன்னு சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். இன்றைக்கு அதே விதமாகத்தான் இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களில் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு
யார் இன்றைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை அறிந்த நாட்களிலே அவருடைய வருகைக்காக ஆயத்தத்தோடு இந்த நாட்களில் இருக்கிறார்களோ, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கிறவர்கள் இந்த நாட்களில் என்ன நடக்கும் என்று சொல்லி சொன்னால், தேவனுடைய வருகையிலே இந்த நாட்களிலே அங்கே கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் இந்த நாட்களில் இந்த பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுகிற வேளையிலே அவர்கள் இங்கே பூமியிலிருந்து எடுத்துக் கொள்ளப்படுவார்கள். அதற்கு பின்பாக இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே கொடிய காலங்கள், கொடிய நாட்களாக இந்த நாட்கள் இந்த பூமியிலே வருகிறதை பார்க்கிறோம். ஏனென்றால் இந்த பூமி அக்கினிக்கிரியாக வைக்கப்பட்டிருக்கிறதை நாங்கள் முதலாவதாக அறிந்திருக்க வேண்டும். நீங்க பாருங்க, யாரு குளோபல் வார்ம்னு சொல்லி இந்த நாட்களை பார்ப்போம். யாரிடத்திலே போய் கேட்டு பாருங்க, நீங்க கூகுள்ல கூட இந்த நாட்களை போய் பாருங்கள். இந்த நாட்கள் அதாவது பாருங்கள், இந்த பூமியினுடைய நிலைப்பாடு இன்றைக்கு வெக்கை, பூமியின் இடம் வந்து பூமி வந்து இந்த நாட்கள் அக்கினி, அங்கே அந்த வாம் அதாவது வெக்கை பெருகி கொண்டே போகும். இன்றைக்கு நீங்க பார்ப்பீரா இருந்தால் இன்றைக்கு ஸ்பானியா தேசம், அது மட்டுமல்ல இந்த நாட்களை பார்க்க பிரான்ஸ் தேசம், எங்களுடைய கயல் நாடா இருக்கிற பிரான்ஸ் தேசத்திலே பார்க்கிற வழியிலே காடுகள் திடீர் பற்றி எறிகிறது. அந்த இடத்திலே கொண்டு போய் பாருங்கள், அந்த இடத்திலே பாருங்கள், அந்த நிலங்கள் வெடித்து நிலத்திலே இருந்து இந்த நாட்கள் என்ன நடக்கிறன்னு சொல்லி சொன்னால், அந்த அதாவது எரியக்கூடிய தன்மையிலே இந்த காவிரி ரோட் சைட் இந்த நாட்களை பார்க்கிற வழியிலே அப்படியாக புறப்படுகிற வழியிலே அந்த இடத்திலே தானாகவே அக்கினி மூழ்கிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, எரிமலைகள் எல்லாம் இந்த நாட்களை பாருங்கள் இன்றைக்கு அப்படியே குமுறிக்கொண்டு இந்த நாட்களை இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. சாதாரண கடலுக்குள்ளே இருக்கிற எரிமலை கூட இந்த நாட்களை என்ன செய்கிறது என்றால் குமுறி அப்படியே வெடித்து இந்த நாட்களிலே தண்ணீர் எல்லாம் அதாவது வெக்கையாக இந்த நாட்களை இருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான அன்பு பிள்ளைகள், ஆண்டவருடைய வருகைக்கு இயற்கை அங்கே சாட்சி சொல்லுகிறது. பாருங்கள், கடல் சமுத்திரம் சாட்சி சொல்லுகிறது. சமுத்திரமே இந்த நாட்களை ஆண்டவருடைய வருகைக்கு வரவேற்றுக் கொண்டிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு அவருடைய சாயலாக உருவாக்கப்பட்ட மனுஷன் தான் இன்றைக்கு நான் மனம் திரும்ப மாட்டேன் என்று சொல்லி இந்த நாட்களில் ஒரு பிடிவாதத்தோடு இந்த நாட்களில் இருக்கிறான் என்பதை தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்படியானால் பாருங்கள், இந்த நாட்களிலே இந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் கூட தேவனுடைய வருகையை குறித்து தெளிவாக இந்த நாட்களை வேதத்திலே சொல்லி இருக்கிறார். இன்னும் பிரகாரம் இந்த நாட்கள் பாருங்கள், இந்த ஏனோக்குக்கு இந்த நாட்களில் ஆண்டவருடைய காரியத்தை குறித்து எப்படியாக தெரியும்? ஆண்டவர் ஏனோக்குக்கு வெளிப்படுத்தினார். ஏனோக்கு தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த நிமித்தம் தான் ஆண்டவர் வெளிப்படுத்தினார். நோவா தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த நிமித்தம் தான் ஆண்டவர் நோவாவோடு பேசி இந்த நாட்களே ஒரு பேழையை உருவாக்கப்பா, நான் இந்த ஜனங்களை அழிக்க போறேன் என்று சொல்லி இந்த நாட்களை காரியத்தை செய்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். இன்றைக்கு நாங்கள் தேவனோடு சஞ்சரித்துக் கொண்டிருப்போமா இருந்தால் மறை பொருள்களை வெளிப்படுத்துகிற ராஜாதி ராஜனும் கர்த்தாதி கர்த்தருமாயிருக்கிற நம்முடைய தேவனாய கர்த்தர் இந்த நாட்களிலே சகல காரியங்களையும் நமக்கு வெளிப்படுத்தி கொண்டே இந்த நாட்களிலே இருப்பார் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இங்கே ஏனோக்கு சொல்லுகிறார் ஆண்டவருடைய 2வது வருகையை குறித்து. பாருங்கள், ஏனோக்குக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை குறித்து எள்ளளவும் இந்த நாட்களில் தெரியாது. ஆனா அவர் சொல்லுகிறார் பாருங்கள், எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே அவன் அந்த இடத்திலே பாருங்கள், ஏனோக்கு கர்த்தரோடு சஞ்சரித்துக் கொண்டிருந்த வேளையில் அவர் சொல்லுகிறார் அந்த நாட்களில் எப்படி சொன்னால், கர்த்தர் வருகிறார் என்று சொல்லி இந்த நாட்கள் சொல்லப்படுகிறது. அதைத்தான் யூதா 1:15 இந்த நாட்களை பார்க்கிறோம். எப்படி என்று சொல்லி சொன்னால், அங்கே வேதம் சொல்லுகிறது, அவர் தம்முடைய வருகையை குறித்து இந்த நாட்களிலே அந்த ஏனோக்குக்கு வெளிப்படுத்துகிறார். நாங்கள் மறுபடியும் அந்த வார்த்தை இந்த நாட்களை வாசிப்போம். இந்த நாட்களை பாருங்கள், நான் வாசிக்கிறேன், என்னோடு கூட இந்த நாட்களை திருப்பிக் கொள்ளுங்கள். யூதாவின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 15வது வசனத்திலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே சொல்லப்படுகிறது. அங்கே பாருங்கள், அதாவது நமக்கு விரோதமாக அவபக்தி உள்ள பாவிகள் பேசின கடின வார்த்தைகளை எல்லாவற்றின் நிமித்தம் அவைகளை கண்டிக்கிறதற்கு 1000 தமது பரிசுத்தவான்களோடு கூட கர்த்தர் வருகிறார் என்று முன்னறிவித்தார். 1000 பரிசுத்தவான்களோடு கர்த்தர் இந்த பூமிக்கு வரப்போற ஆண்டவர் 2வது வருகை. ஆண்டவருடைய வருகை வரைகள் எப்படியாக இருக்கும்? பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் இந்த நாட்களில் வருவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அந்த வருகையை தான் இன்றைக்கு நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருப்போம். அப்ப தீர்க்கதரிசி என்று சொல்லி இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே கர்த்தருடைய வாயானவர் என்பதை குறித்து அங்கே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், அப்ப தீர்க்கதரிசியும் கர்த்தருடைய வாயை இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களிலே உரைத்தார்கள். தீர்க்கதரிசிகள் கூட இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். பேதுரு எழுதும் போது சொல்லுகிறான், உங்களுக்கு இந்த நாட்களில் உண்டான கிருபையை குறித்தும் தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்தும் கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள் சொல்லி அங்கே பார்க்கிறோம். தங்களில் உள்ள கிறிஸ்துவுடைய ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளையும் பின் மகிமையையும் இந்த நாட்களை முன்னறிவித்த போது இன்ன காலத்திலே இந்த நாட்களே குறித்தார் என்பதையும் அந்த காலத்தின் விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள் என்று சொல்லி அங்கே 1 பேதுரு 10:11 இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, 1 பேதுரு 10:11 இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே அங்கே இந்த நாட்களை வாசிப்போம். இந்த நாட்களை 1 பேதுருவின் புஸ்தகத்திலே
முதலாம் அதிகாரத்திலே நான் வாசிக்கின்றேன் பாருங்கள். 1 பேதுரு முதலாம் அதிகாரத்திலே 10வது 11வது வசனம் சொல்லுகிறது இப்படியாக பாருங்கள். எப்படி என்று சொன்னால் 11வது வசனம் கொடுத்து, தங்களில் உள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டான பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமையையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்தில் விசேஷமாக இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள் சொல்லி பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை. அப்ப பாருங்கள், இந்த நாட்களை வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்று சொல்லி சொன்னால், இங்கே வெளிப்படுத்தப்பட்ட காரியமாக, பேதுருவுக்கு வெளிப்படுத்தப்பட்ட காரியமாக இருக்கிறது நிமித்தம் பேதுரு அந்த காரியத்தை இந்த நாட்களிலே சொல்லுகிறார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆகையால் உங்கள் மனதிலே அறையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாய் இருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் பொழுது உங்களுக்கு அளிக்கப்படுகிற கிருபையின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாய் இருங்கள். உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கையிலும் பரிசுத்தமாய் இருங்கள் என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. அப்ப அருமையான அன்பு பிள்ளைகளே, இன்றைய நாட்களிலே ஆண்டவருடைய வருகையை குறித்து இந்த நாட்களிலே பார்க்கிற வேளையிலே உலகம் எங்கிலும் இந்த நாட்களில் இந்த காரியங்கள் செய்யப்பட்டு கொண்டிருக்கிறது. ஆனாலும் இந்த ஜனங்களுடைய அக்கிரமங்களின் நிமித்தம், ஜனங்களுடைய காரியங்கள் நிமித்தம் ஒரு சிலர் இந்த நாட்களில் என்ன செய்கிறார்கள், அதை அவர்கள் நிராகரித்துக் கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே. வேதம் சொல்லுகிறது பாருங்கள், ஆதாமுக்கு 7ஆம் தலைமுறையான இந்த ஏனோக்கு வருங்காலத்தை குறித்து இந்த நாட்களை அறிய தன் மனதிலே இந்த நாட்களை பாருங்கள் மனதை செலுத்தியபடியினால் கர்த்தர் அநேக காரியங்களை கிருவியாக இந்த நாட்களை வெளிப்படுத்தினார். இப்ப இயேசு கிறிஸ்துவினுடைய வருகை பரிசுத்தவான்களுக்கு மகிழ்ச்சியும் பாவிகளுக்கோ வேதனையும். அங்கே 2ஆம் வருகையிலே அவர் இந்த நாட்களை இரட்சகராக வராமல் நியாயாதிபதியாக வருவார் என்று ஏனோக்கு உரைத்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அருமையான பாருங்கள், இதை சொல்லப்படுகிறது, இதோ எல்லா மனுஷருக்கும் நியாய தீர்ப்பு கொடுப்பதற்கு 1000 தமது பரிசுத்தவான்களோடு வருவார். எல்லா மனுஷரும் சொன்னா கர்த்தருடைய பிள்ளைகளே, அதே வேளையிலே இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலேயே வேதம் சொல்லுகிறது பாருங்கள், எல்லா மனுஷரும் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வேளையிலே இந்த பூமியிலே இந்த நாட்களே வாழ்ந்த மனுஷர்கள், அதே வேளையிலே இந்த நாட்களில் இன்றைய நாட்களிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மனுஷர்கள் ஒவ்வொருவரையும் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற வேளையிலே ஆண்டவருடைய மறுகையிலே அவருடைய சிங்காசனத்துக்கு முன்பாக இந்த நாட்களிலே அவர்கள் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும், நிற்க வேண்டும் என்பதை குறித்துதான் அங்கே இந்த நாட்களில் ஏனோக்கு தெளிவாக இந்த நாட்களில் சொல்லுகிறதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது பாருங்கள், நாங்கள் வாசித்த முதல் பகுதியிலே இதோ மேகங்களுடன் வருகிறார். அங்கே வேதம் சொல்லுகிறது, அங்கே எப்படி சொன்னால் கண்கள் யாவும் அவரை காணும் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம் அருமையான அன்பு பிள்ளைகளை. அப்ப தேவன் எப்படியாக வருகிறார் என்று சொல்லி சொன்னால், அவர் சாதாரணமாக இந்த நாட்களிலே வரவில்லை. அவர் இந்த நாட்களிலே பாருங்கள் எல்லாருடைய கண்களும் இந்த நாட்களிலே தெரிந்து கொள்ளும்படியாக, எல்லாருடைய கண்களும் பார்க்கும்படியாக அந்த நாட்களில் வருவார். ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக, கிட்டத்தட்ட ஒரு 25-30 ஆண்டுகளுக்கு 30-40 ஆண்டுகளுக்கு முன்பாக பாருங்கள், இந்த நம்முடைய அதாவது தேசத்திலே இந்த சேட்டலைட் என்று சொல்லப்படுகிற காரியம் இல்லை. அப்ப டெலிவிஷன் இந்த நாட்களை நாங்கள் பார்க்கிற நாட்களிலே என்ன செய்வோம்னு சொல்லி சொன்னால், ஒரு சின்ன ஒரு ஆன்டினாவை கட்டிவிட்டு 1-2 இந்த நாட்களே ப்ரோக்ராமை இந்த நாட்களே அங்கே நாங்கள் பார்ப்போம் இந்த டெலிவிஷன்ல. அதற்கு பின்பாக கேபிள் டெலிவிஷன் சொல்லி இந்த நாட்களே வந்தது. அந்த கேபிள் டெலிவிஷன் எப்படி சொல்லி சொன்னால், இந்த நாட்களை அவர்கள் இந்த எலக்ட்ரிக் அதாவது இந்த அடாப்டர்கள் அதுகளுக்குள்ளே கனெக்ட் பண்ணி அதன் மூலமா இந்த நாட்களை கொண்டு வந்து என்ன செய்வார்கள், அங்கே இந்த நாட்களை டிவியில கனெக்ட் பண்ணி விட்டு அதுல ஒரு 20-15 ப்ரோக்ராம் வரும். அந்த ப்ரோக்ராமை பார்த்து கொண்டிருப்பார்கள் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். அதுக்கு மாதத்திலே சார்ஜ் பண்ணி கொண்டிருப்பார்கள். அதுக்கு பின்பாக அந்த நாட்களை பார்க்கிற வழியிலே பாருங்கள், சேட்டலைட் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுகிற அதாவது அந்த டிஸ்க் வந்தது. அதுக்கு பின்பாக ஒவ்வொரு வீடுகளிலேயும் அதை பூட்டி அதிலே பாருங்கள் இந்த நாட்களை எப்படி என்று சொல்லி சொன்னால் அநேக ப்ரோக்ராமும் இந்த நாட்களை எடுக்கக்கூடியதாக இருக்குது. அப்ப அஸ்ட்ரா ஹோட்பூட் சொல்லி அநேக பேர்கள் இருக்கு. அப்ப ஒவ்வொரு திசையிலேயும் அதை திருப்புகிற வேளையிலே ஒவ்வொரு திசையிலேயும் அந்தந்த தேசங்கள், எந்தெந்த தேசங்கள், இப்ப அரபு தேசங்கள், ஆசியா கண்டம், இப்படியான இடங்கள்ல நடக்கிற ப்ரோக்ராமை அது இந்த நாட்களை நேரடியாக எடுத்து இந்த நாட்களை இந்த காரியங்களை சேர்த்தக்கூடியதாக இந்த நாட்களை இருக்கும் அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள். பாருங்கள், அப்ப இந்த இடத்திலே பாருங்கள், அந்த நாட்களிலே பாருங்கள், இந்த வேதத்திலே வாசிக்கிற வேளையிலே அங்கே வேதத்திலே பாருங்கள், அவரை குத்துறவர்களும் அவரை காண்பார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லுகிற வேளையிலே நமக்குள்ளே கூட இந்த நாட்களில் ஒரு காரியம் என்னையா, இப்ப பாருங்களேன், இந்த இடத்துல பாருங்க, இப்ப அமெரிக்கா தேசத்துல ஒரு கொலை நடக்குமா இருந்தா இன்றைக்கு டிவி ஓன் பண்ணா
லைஃப்ல ப்ராட்காஸ்ட் பண்ணி கொண்டே இருப்பாங்க, என்ன காரியம் நடந்து கொண்டிருக்கிறதுன்னு சொல்லி. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அந்த நாட்களே அப்படிப்பட்ட காரியங்கள் இல்லை. அவ்வளவுக்கு இந்த நாட்களே டெக்னாலஜி வளர்ந்திருக்கு. இன்றைக்கு மறுபடியும் ஏஐ வந்திருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது இன்னும் ஒரு ஒரு அதாவது இந்த நாட்களே ஒரு அட்வான்டேஜா இந்த நாட்களே முன்னுக்கு, அதாவது ஒரு துரிதமான ஒரு டெக்னாலஜியாக இந்த நாட்கள் இருக்கிறபடினால் பாருங்கள், இங்கே என்ன காரியம் சொன்னால், இன்றைக்கு என்னென்ன நடக்கிறதோ அந்த காரியங்கள் எல்லாம் அந்த நாட்களே உடனடியாக நாங்கள் அறிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கும். 4 நாள் 2 நாள் பொறுத்தக்கவில்லை. அந்த நாட்களிலே பாருங்கள், நாங்கள் ஒரு கடிதம் போடுகிறது என்றால் ஊருக்கு கிட்டத்தட்ட மிஞ்சி போனா 15 நாள் செல்லும். ஒரு லெட்டரை போஸ்ட் பண்ணி விட்டா அந்த நாட்கள் என்ன செய்யும், அந்த லெட்டர் அதுல போய் கப்பல்லையோ இதுலயோ போய் விமானத்திலேயோ போய் அங்கே சேருவதற்கு 15-20 நாள் செல்லும். ஆனா அதுக்கு பிறகு பாருங்கள், அந்த நாட்கள் என்ன நோவல் டெலிபோன் இருந்தது. அந்த டெலிபோன் கூட இலங்கையிலே இந்தியா தேசங்களை பார்க்கிற வழியிலே எல்லாருடைய வீடுகளிலும் இல்லை, ஒரு சிலர் இருந்து. ஆனா இன்றைக்கு பார்க்கிற வழியிலே ஒவ்வொருவருடைய ஏழையா இருக்கலாம் சரி, பணக்காரனா இருக்க ஒவ்வொருடைய கையிலே இந்த நாட்களே போன் இருக்கிறபடினால் ஒரு நொடிப்பட ஒரு செகண்டுக்குள்ளே இந்த நாட்களை நாங்கள் வார்த்தைகளை இந்த நாட்களை பரிமாறக்கூடியதாக இருக்கிறது. அதே வேளையிலே பணமாற்றமா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, உடனடியாகவே அந்த காரியத்தை செயல்படுத்தக்கூடியதாக இந்த நாட்கள் அவ்வளவுக்கு அந்த விஞ்ஞானம் கடைசி நாட்களிலே தானியேல் சொல்லப்பட்டது போல அறிவு பெருகும் என்று சொன்ன வார்த்தையின்படி இன்றைக்கு அறிவு பெருகி இந்த நாட்களிலே விஞ்ஞானம் இந்த நாட்களிலே பெருகி இருக்கிறதை பார்க்கணும். ஏனென்றால் ஆண்டவருடைய வருகைக்கு இதுகள் எல்லாம் ஆதாரமாயிருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, தானியேல் வாழ்ந்த காலம் எங்கே, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வாழ்ந்த காலம் எங்கே, இன்றைக்கு நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற காலம் எங்கே? பாருங்கள், இப்போ 5 வருஷம் 4 வருஷத்துக்கு முன்பாக கூட இந்த டெக்னாலஜியை குறித்து நாங்கள் அறிந்து கொள்ளவில்லை. ஆனால் இன்றைக்கு பாருங்கள், அது எல்லாம் இந்த நாட்களில் எல்லாம் துரிதமாக இன்றைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு நாளும் இந்த நாட்களில் புது விதமான காரியங்களை இந்த நாட்களை கண்டுபிடித்து அந்த காரியத்தின்படி இந்த நாட்களை நடத்தி கொண்டிருக்கிறார்கள் என்பதை குறித்து இந்த நாட்களை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதனால நீங்க வேதம் சொல்லுகிறது ஆண்டவருடைய வருகை இந்த நாட்களில் சமீபமா இருக்கிறது என்பதை குறித்து இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகளே, பாருங்கள், இங்கே வேதத்திலே பார்க்கிற வேளையிலே நான் ஒரு சில காரியத்தை நான் நாட்களை உங்களுக்கு காண்பிக்கிறேன். கர்த்தருடைய காரியத்தை குறித்து அங்கே மத்தேயு 24:36 சொல்லப்படுகிறது, அந்த நாளையும் அந்த நாளிகையும் என் பிதா ஒருவரை தவிர மற்றொருவரும் இந்த நாட்களிலே அறியவில்லை என்று சொல்லி இந்த நாட்களிலே சொல்லப்படுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், இப்ப பாருங்க, இந்த நாட்களிலே அப்படியான காரியத்திலே பார்க்கிற வேளையிலே பாருங்கள், அங்கே வேதம் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், அந்த நாளிகையோ அந்த நேரத்தையோ பிதாவாகிய தேவன் தான் அறிந்திருக்கிறார் சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். 1844 ஆண்டு கூட அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே வில்லியம் மில்லர் என்பவர் இந்த நாட்களிலே சபையிலுள்ள ஜனங்களுக்கு அறிவித்தாராம் என்னவென்று சொல்லி சொன்னால், ஆண்டுடைய வருகை வரப்போறது ஆயத்தப்படுத்துங்கள் சொல்லி. ஆனால் அவர்கள் எதிர்பார்த்தார்கள், என்ன நடந்தது? அவர் வரவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், ஏனென்று பார்க்கிற வேளையிலேயே இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வருகையை குறித்து எந்த மனுஷனும் அதை குறித்து இந்த நாட்களை தெளிவாக இந்த நாட்களிலே சொல்ல முடியாது என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒரு சிலர் இந்த நாட்களை சொல்லியிருந்தார்கள், சந்திரனில் மனுஷன் கால் வைத்த உடனே மனுஷகுமாரன் தன் தலைமேலே அங்கே அதாவது மனுஷகுமாரன் தன்மேலே இந்த நாட்களை இறங்கி விட்டதாக பாலாசீர் லாரி என்பவர் இந்த நாட்களை அறிவித்தார். அதை நம்பி இந்த நாட்களை ஏராளமே அவருடைய ஆசிரமத்துக்கு சென்று இந்த நாட்களை என்ன செய்தார்களாம், ஏமாற்றம் அடைந்தார்களாம் என்று சொல்லி இந்த நாட்களை பார்க்கிறோம். அருமையான அன்பு பிள்ளைகள், 1982 ஆண்டு இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலேயே உலகம் முடிவாக இந்த நாட்களில், அதாவது உலகத்தினுடைய முடிவாக இருக்குமோ என்று அதே ஆண்டிலே கிறிஸ்து வரக்கூடும் என்று இந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே அநேகர் துண்டு பிரசாரம் செய்தார்கள். ஆனால் அந்த நாட்களிலே கூட இந்த நாட்களிலே ஆண்டவர் வரவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஏனென்றால் அருமையான கர்த்தருடைய பிள்ளை பாருங்கள், இங்கே சொல்லப்படுகிறது கிறிஸ்து வருவது நிச்சயம், அது மறுக்க முடியாத உண்மையாக இருந்தாலும், ஆனால் அந்த நாளையோ நாளிகையோ குறித்து வேதம் அங்கே என்ன செய்யவில்லை, அனுமதிக்கவில்லை. ரொம்ப கவனமா பாருங்க, ஆண்டவருடைய வருகிற அந்த நாளை அனுமதிக்கவில்லை, அந்த நேரத்தை இந்த நாட்களை அனுமதிக்கவில்லை. ஏனென்றால் ஒரு ஆண்டவர் இந்த நாட்களிலே வருகிற காரியம் எப்படியா இருக்கும்னா நமக்கு ஒரு சர்ப்ரைஸ்டா இருக்கு, சொல்லாம கொள்ளாம. பாருங்க, சில வேளைகள்ல பாருங்கள், அங்கே அதாவது கணவர்மார் வெளியிலே தூர இடங்களுக்கு வேலைக்கு போயிருந்தால் சொல்லாம கொள்ளாம திடீரென்று வீட்டுல வந்து பெல் அடிக்கிற வேளையிலேயே வீட்டுல திறந்த உடனே பிள்ளைகளுக்கு மனைவியாருக்கெல்லாம் ஒரு அதிர்ச்சியாக இருக்கு, இன்னும் சொல்லாம கொள்ளாம வந்துட்டீங்களேன்னு சொல்லி. இப்படித்தான் ஆண்டோடைய வருகை இந்த நாட்களே வரும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வரப்போற அந்த அவருடைய வருகைக்கு இந்த நாட்களை நாங்கள் அங்கே என்ன செய்ய வேண்டும், ஆயத்தமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களை நமக்கு இந்த நாட்களை கற்றுத் தருகிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அப்ப கிறிஸ்து வருவது நிச்சயம்,
அது மறுக்க முடியாத உண்மை. ஆனாலும் நாம் அந்த நாளையோ நாளிகையோ இந்த நாட்களை குறித்து வேதம் அனுமதிக்கவில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். மின்னல் கிழக்கே தோன்றி மேற்கே வருகிற பிரகாசிக்கிறது போல மனுஷகுமாருடைய வருகை இந்த நாட்களிலே இருக்கும் என்பதைத்தான் இந்த நாட்களிலே அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகள், பாருங்கள், அப்ப நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவான் என்று சொல்லி இந்த நாட்களிலே புதிய ஏற்பாட்டிலே மத்தேயு 24:14 சொல்லப்பட்டிருக்கு. அப்படியானால் தேவனுடைய வருகை இந்த நாட்களிலே நாங்கள் நினையாத நேரத்திலே அவருடைய வருகை இந்த நாட்களிலே அங்கே வரும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அதே வேளையிலே நாங்கள் அவருடைய வருகைக்காக அங்கே என்ன செய்ய வேண்டும்? நம்ம இந்த நாட்களில் மிகவும் அதிக வாஞ்சியோடு இந்த நாட்களை நாங்கள் என்ன செய்ய வேண்டும்? எதிர்பார்த்த வண்ணமா இந்த நாட்களில் ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகள் இருக்க வேண்டும். அதே வேளை உலகத்தார் இந்த நாட்களில் என்ன செய்ய வேண்டும்? மனம் திரும்பி இந்த நாட்களிலே தேவனுடைய ஆண்டவருடைய சமூகத்திலே ஆண்டவரை இந்த நாட்களில் சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொள்ள வேண்டும். ஏற்றுக்கொண்டு இந்த நாட்களை வருகைக்கு ஆயத்தம் உள்ளவர்களா இந்த நாட்களில் இருக்க வேண்டும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், அங்கே பார்க்கிற வழியிலே பாருங்கள், இன்றைக்கு பாருங்கள், இந்த நாட்களிலே இந்த கம்யூனிஸ்ட் அதாவது கண்ட்ரிகள் தேசங்களிலே அங்கே பார்க்கிற வழியிலே ஒரு காலத்திலே பார்க்கிற வழியிலே சித்திரவதை இந்த நாட்களிலே ஒரு சிலர் இந்த நாட்களை அனுபவித்துக் கொண்டிருந்தார்கள். அந்த நாட்களிலே பாருங்கள். ஆனா இன்றைக்கு பார்க்கிற வழியிலே அநேக அந்த கம்யூனிஸ்ட் கண்ட்ரிகள் இந்த நாட்களை என்ன செய்து உடைக்கப்பட்டதை இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவர் அந்த அதாவது இந்த நாட்கள் இந்த கம்யூனிஸ்ட் என்று சொல்லப்படுகிற காரியத்தை இன்றைக்கு சிதைத்திருக்கிறார். ஆனாலும் இன்றைய பார்க்கிற வழியில் இந்த கொரியாவின் ஒரு பகுதியில பார்க்கிற வழியிலே அவர் என்ன செய்திருக்கிறார்? தன்னுடைய ஜனங்களை அடிமைப்படுத்தி இந்த நாட்களை சித்திரவதைக்குள்ளே காரியங்களை நடத்தி கொண்டிருக்கிறார். ஆனாலும் அந்த இடத்திலே பாருங்கள், ஆண்டவருடைய வருகை வரப்போறது நிமித்தம் அவர்களுக்கு கூட தேவன் இந்த நாட்களில் ஒரு விடுதலையை கொடுப்பார். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆண்டவருடைய வருகையின் போது இந்த நாட்களிலே ஜனங்களுடைய இருதயம் சோர்ந்து போகும் என்று சொல்லி சொல்லப்படுது. ஏன் அப்படியாக சொல்லப்படுதுன்னு சொல்லி சொன்னால், உலகத்திலே நடக்கிற செய்திகள், உலகத்திலே நடக்கிற காரியங்களை அவர்கள் வாசிக்கிற வேளையிலேயே, அதாவது பெற்றோருக்கு பிள்ளைகள் எதிராக எழும்புவார்கள், கணவனுக்கு மனைவி எதிராக எழும்புவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இப்படியாக அந்த எதிர்பார்ப்பு இல்லாத காரியங்கள் இந்த நாட்களில் உண்டாகும். அருமையான அன்பு பிள்ளைகளே, அவருடைய வருகையிலே நாங்கள் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டுமா இருந்தால் நாங்கள் செய்ய வேண்டிய காரியம் அவருடைய பாதத்திலே இந்த நாட்களிலே அமர்ந்திருக்க வேண்டும். அன்பு பிள்ளைகளே, அவரை நாங்கள் நேசிக்கிற வேளையிலே, அவருடைய பாதத்தண்டையிலே நாங்கள் இந்த நாட்களே அமர்ந்திருக்கிற வேளையிலே தேவ ஆவியானவர், நமக்குள்ளே இருக்கிற கர்த்தருடைய பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு இந்த நாட்களிலே பேசுகிறது மட்டுமல்ல, நம்முடைய இருதயத்திலே ஒரு தெய்வீக சமாதானத்தை இந்த நாட்களிலே தருவார். ஆண்டவர் இந்த நாட்களில் பரிசுத்த ஆவியானவர், வேதம் சொல்லுகிறது பாருங்கள், அப்போஸ்தலர் 1:8, பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் வருகிற வழியிலே நீங்கள் யூதேயா, எருசலேம், சமாரியாவில் உலகம் எங்கிலும் எனக்கு சாட்சிகளாயிருப்பீர்கள். அப்படியானால் அந்த பரிசுத்த ஆவியானுடைய தன்மை என்ன என்று சொல்லி பார்க்கிற வேளையிலே அவர் இந்த நாட்களிலே நமக்குள்ளே இருக்கிற சஞ்சலம், நமக்குள்ளே இருக்கிற தவிப்பு, நமக்குள்ளே இருக்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளை பயம் எல்லாவற்றையும் நீக்குவார். என்ன வேதம் சொல்லுகிறது? நம்முடைய ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு இந்த நாட்களிலே பயமுள்ள ஆவியை தரவில்லை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, நமக்குள்ளே அன்பு பெருகும். எதிரியா இருந்தாலும் சத்ருவா இருந்தாலும் சத்ருவை சிநேகிதிக்கிற காரியம் இந்த நாட்களில் நமக்குள்ளே உருவாகும். கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை எடுத்து பாருங்கள். அவரை இந்த கல்வாரி மேட்டுக்குள்ளே கொண்டு போறது முதல் அவரை காரை துப்பினார்கள், சிவப்பங்கியை மூடி தலையிலே அந்த முன்முடியை வைத்து அடித்தார்கள். அந்த இடத்திலே ஆண்டவர் இந்த நாட்களே பாருங்கள், இந்த நாட்களே அந்த அடித்தவர்களை திட்டியோ அவர்களை பேசியோ இந்த நாட்களே அவர்களை இந்த நாட்கள் ஏன் எங்க இப்படியா காரியங்கள் செய்கிறீர்கள் என்று சொல்லி இந்த நாட்களே அவர்களை அங்கே அதட்டியோ உருக்கியோ காரியங்களை இந்த நாட்களே பேசவில்லை. அமைதியாக இந்த நாட்களே இருந்த. ஏன்? வேதம் சொல்லுகிறது, நசரேயனாகிய இயேசு கிறிஸ்துவை தேவன் பரிசுத்தாவினாலும் வல்லமையினாலும் நிரப்பியிருந்தார் என்று சொல்லி அங்கே பார்க்கிறோம். அப்படியானால் அந்த ஆவியானவரால் நிரப்பப்பட்டதன் நிமித்தம் ஆண்டவர் என்ன செய்கிறார் என்று சொல்லி சொன்னால், அங்கே இந்த நாட்களிலே அங்கே அமைதியாக இருந்து சகித்துக் கொண்டிருக்கிறதை அங்கே காணக்கூடியதாக இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறோம். பாருங்க அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பாருங்கள், கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாக ருமேனியா தேசத்திலே இருந்த சிறைச்சாலைகளிலே இந்த நாட்களே பாருங்கள் 14 வருஷமாக அந்த நாட்களை பார்க்கிற வேளையிலே சித்திரவதையை அனுபவித்தார். யாரு? போதகர் ரிச்சர்ட் உம்பராயன் என்பவர். அவர் சொல்லுகிறார், இந்த நாட்களிலே எங்களை அதிகமாக தேற்றுகிற வசனம் ஒன்று உண்டென்று நீங்கள் நினையாத நாளிலே அங்கே நாளிகையிலேயே மனுஷகுமாரன் வருவார் என்ற வாக்குத்தத்தம் தான் பொதுவாக எல்லா கிறிஸ்தவர்களும் இந்த 2ஆம் வருகையை பற்றி இந்த நாட்களிலே
வாக்குத்தத்தம் என்று சொல்லி இந்த நாட்களை எண்ணுவார்கள் என்று சொல்லி இந்த நாட்களை சொல்லப்படுவது. ஆனாலும் எங்களுக்கு அப்படி அல்ல. நாங்கள் சிறையிலே இந்த நாட்களை சவுக்கோளால் அடிக்கப்பட்டு தாங்க முடியாத வேதனை அனுபவிக்கும் போது எதிர்பாராமல் நாங்கள் நினையாத நேரத்திலே கிறிஸ்துவனுடைய பிரசன்னம் சிறைக்குள்ளே இறங்கி வரும். அந்த அவர் அன்பு இந்த நாட்களே, அன்பின் கரம் எங்களை ஏந்தி தன் நெஞ்சோடு இந்த நாட்களே அணைத்துக் கொள்ளுவார். எங்கள் பாடுகள் எல்லாம் இந்த நாட்களை ஆனந்த களிப்பாக மாறும் என்று சொல்லி இந்த நாட்களை அவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது மட்டுமல்ல, அவர் சொல்லுகிறார், கிறிஸ்துவுக்காக இன்னும் அதிகமாக பாடுகள் சகிக்க நாங்கள் ஆயத்தமாகுவோம். தேவ பிள்ளையே, கர்த்தருடைய பிள்ளைகளே, இக்காலத்து பாடுகள் இனி நம்மில் இந்த நாட்களே வெளிப்படும் மகிமைக்கு ஒப்பாக இந்த நாட்களே இருக்கிறது அல்லவா என்று சொல்லி இந்த நாட்களை அவர் சொல்லி முடிக்கிறதை பார்க்கிறோம். கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வருகை சமீபமாயிருக்கிறபடினால் அந்த நாளிகையோ, அந்த நாளையோ அல்லது அந்த நாளிகையோ வேதம் சொல்லுகிறது, என் பிதாவை தவிர மற்றொருவனும் அறியான், பரலோகத்திலே இருக்கிற உள்ள தூதர்களும் இந்த நாட்களில் அறியார்கள் என்று சொல்லி இந்த நாட்களில் சொல்லப்படுகிறதை பார்க்கும். அதைத்தான் இந்த நாட்களில் ஒரு ரகசியம் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம் என கர்த்தருடைய பிள்ளைகள். அதைத்தான் இங்கே சொல்லப்படுகிறது, ரகசிய வருகை. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த ரகசிய வருகை வருமா இருந்தால் ராப்சர் என்று சொல்லப்படுகிறது. அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற அந்த ரகசிய வருகை வருமா இருந்தால் அதற்கு பின்பாக நமக்கு தெளிவாக தெரியும் ஆண்டவருடைய பகிரங்க வருகை இத்தனையாம் ஆண்டு வரும் என்று சொல்லி. அதைத்தான் தானியேல் தீர்க்கதரிசன புத்தகத்திலே பார்க்கிறோம். அந்த ரகசிய வருகையிலே நாங்கள் இந்த நாட்களில் ஒரு சில ஜனங்கள், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவர் நேசிக்கிற பிள்ளைகள் எடுத்துக்கொள்ளப்பட்டதற்கு பின்பாக சரியாக 7 ஆண்டுகளிலே இந்த நாட்களிலே ஆண்டவருடைய வருகை பகிரங்கமான வருகையாக இந்த நாட்களில் இருக்கும் என்பதைத்தான் இன்றைக்கு நாங்கள் பார்க்கிறோம். அந்த அந்த எடுத்துக்கொள்ளப்படுகிற காலகட்டத்திலே பரிசுத்த ஆவியானவர் அந்த ஜனங்களை கொண்டு போனதுக்கு பின்பாக அங்கே பார்க்கிற வழியிலே பூமி எங்கும் காரிருள் சூழும், அந்தி கிறிஸ்துடைய ஆட்சிகள் தொடங்கும். அந்த 3.5 வருஷங்கள் இந்த நாட்களில் என்ன செய்வான்? அவர் இந்த நாட்களிலே சமாதானத்தை பேசி சமாதானமா ஜனங்களோடு இந்த நாட்களை காரியத்தை செயல்படுத்துவான். அந்த மிகுதி 3.5 வருஷங்கள் இந்த நாட்களிலே ஒரு கொடிய காலங்களாக இந்த நாட்களிலே இருக்கும் என்பதைத்தான் அங்கே வேதம் நமக்கு திட்டவட்டமாக இந்த நாட்களில் சொல்லுகிறது. அப்படியானால் இந்த நாட்களிலே நாங்கள் அந்த அவருடைய வருகைக்காக நாங்கள் இந்த நாட்களிலே ஆயத்தப்பட வேண்டும் என்பதைத்தான் கர்த்தருடைய வார்த்தை இந்த நாட்களிலே நமக்கு இந்த நாட்களை கற்றுத்தருகிறதை பார்க்கிறோம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, வேதம் சொல்லுகிறது பாருங்கள், வெளிப்படுத்தல் 20 நாளிலே அவர்கள் உயிர்த்து கிறிஸ்துவுடனே கூட 1000 வருஷம் இந்த நாட்களிலே அங்கே அரசாளுவார்கள். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இது எங்கே நடக்க போகிறது? மத்திய ஆகாயத்தில் இந்த நாட்கள் நடக்க போகிற காரியமாக இருக்கிறது. அப்படியானால் இந்த நாட்களை பாருங்கள், நோவாவின் காலத்தில் என்ன நடந்ததோ அதே காரியம் இன்றைக்கு மனுஷகுமாரன் காலத்தில் இந்த நாட்களிலே தொடங்கி இருக்கிறதை பார்க்கிறோம். கடந்த வருஷத்திலே விட இந்த ஆண்டிலே அநேக காரியங்கள், அநேக விபத்துகள் நடந்திருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக ஜனங்கள் இந்த நாட்களிலே பாருங்கள், காரணம் யுத்தங்கள் நடந்திருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அநேக உயிர் சேதங்கள் நடந்திருக்கிறது. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, அது தினமும் நடந்து கொண்டே இந்த நாட்களில் இருக்கிறது. அருமையான கர்த்தருடைய, ஏன் என்று சொல்லி இன்றைக்கு நாங்கள் பார்க்கிற வழியிலே தேவன் இந்த ஜனங்களை இந்த நாட்களில் எச்சரிக்கிறார். மனம் திரும்பும்படியாக அந்த நாட்களை அவர் எச்சரிக்கிறார். அந்த தேவனுடைய சத்தத்தை கேட்டு இந்த நாட்களில் எந்த மனுஷன் மனம் திரும்புகிறானோ, எந்த குடும்பம் இந்த நாட்களை மனம் திரும்புகிறார்களோ அவர்களுக்கு தேவனுடைய வருகையில் இந்த நாட்களை அவர்கள் செல்வதற்கு தேவன் அந்த இடத்திலே கிருபை கொடுப்பார் என்பதைத்தான் கர்த்தருடைய வேதம் இந்த நாட்களை நமக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். அதனாலே கிறிஸ்துவுக்குள் அன்பான அன்பு பிள்ளைகளே, நீங்கள் யாரா இருந்தாலும் இந்த சங்கமணியத்தின் ஊடாக அந்த நாட்களை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே, மறு உலகத்திலே கேட்க இருக்கிற பிள்ளைகளே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக அறிந்து கொள்ளாதவர்களாக இருந்தால் இன்றைக்கு இந்த நாட்களே அவரை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள், அறிக்கை செய்யுங்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே வாரும் என்று சொல்லி இந்த நாட்களே, ஆண்டவரே நான் உம்மை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன், நான் ஒரு பாவியான மனுஷன் ஆண்டவரே, என்னுடைய பாவங்களை மன்னியும் ஆண்டவரே என்று சொல்லி இந்த நாட்களே அவரை நோக்கி கூப்பிட்டு இந்த நாட்களே அவரிடத்திலே இந்த நாட்களில் மனம் திரும்பீர்களா இருந்தால் இந்த நாட்களே தேவனுடைய வருகையிலே இந்த நாட்களே நீங்கள் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு ஆண்டவர் இந்த நாட்களில் உங்களுக்கு கிருபை செய்வார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் இந்த நாட்களிலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் உங்களோடு கூட இருந்து நடத்துவாராக. ஆமேன், ஆமேன். பிரைஸ் லார்ட் ஐயா. பிரைஸ் லார்ட் ஐயா. ஆமேன், ஆமேன், ஆமேன். நோவாவின் காலத்தில் நடந்தது போல நடந்து கொண்டிருக்கிறது. அதற்காக ஆயத்தப்படுங்கள். கர்த்தர் தாமே கொடுக்கப்பட்ட வார்த்தைகளுக்கு கூடாக வழி நடத்தப்பட கர்த்தர் உதவி செய்வாராக.
எச்சரிப்பின் சத்தங்கள் காலம் முதல் இப்பொழுது வரை வந்து கொண்டிருக்கிறது. ஆனால் கேட்போர் ஒருவரும் இல்லை. ஆனபடியால் கத்தர் நியாய தீர்ப்பு நாளிலே அவருடைய ஆட்சிக்குட்படுகின்ற பொழுது 1000 வருட அரசாட்சிக்குள் கடந்து செல்கின்ற பொழுதும் கத்தருடைய கிருபையின் கரம் கூட இருக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்ளுங்கள். கத்தர் தாமே உடனே கூட இந்த ஆசீர்வாதத்தை வழிநடத்துவாராக. ஆமேன். எங்கிருந்தோம் கேட்டுக்கொண்டிருந்தீர்கள். மறுபடியும் கேட்கின்ற ஒவ்வொருவரும் இந்த வார்த்தைகளுக்கு கூடாக வழிநடத்தப்பட கத்தர் உதவி செய்வாராக. எச்சரிப்பின் சத்தத்தை பெற்று மனம் திரும்பி கத்தரண்டை திரும்புங்கள். கத்தர் வழி நடத்துவாராக. ஆமேன். காட் பிளஸ் யூ. அடுத்து வந்த வார்த்தைக்காக நன்றி செலுத்துகிறோம். பெற்றுக்கொண்டோம் என்ற அந்த விசுவாசத்தோடு கேட்கின்ற ஒருவரும் ஃபேஸ்புக்கு கூடாக, ட்விட்டர் கூடாக, யூடியூப் கூடாக மறுவொலிப்பில் கேட்கின்ற பொழுதும் கத்தருடைய எச்சரிப்பின் சத்தத்தை கேட்டு மனம் திரும்ப கத்தர் உதவி செய்வாராக. பரிசுத்தாவியானவதாமே வழி நடத்துவாராக. நன்றி ஐயா. காட் பிளஸ். நன்றி ஐயா. கத்தர் உங்களை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். ஆமீன். ஆமீன். அருமையானவர்களே, இதுவரை நேரம் எங்களுடன் தேவ ஊழியர் சுசேகரன் பின்வானவர்கள் ஜெர்மன் தேசத்திலிருந்து இரவு வேளையிலும் இணைந்து அவருடைய இரவு வேளையில் இணைந்து கத்தோலிக்க விதைத்திருக்கிறார். அவரையும் அவர் குடும்பத்தாரையும் சந்ததியாக கத்தர் தாமே ஆசீர்வதித்து வழிநடத்துவாராக. அதே வேளையிலே சுகமான நித்திரையை கொடுத்து தீர்க்க தரிசன வசனங்களை கத்தர் கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று நாங்கள் இந்த வேளையிலும் கேட்டுக்கொண்டு இந்த வேளையிலும் விடைபெறுவோம். நன்றி ஐயா. காட் பிளஸ். ஆமேன். நன்றி ஐயா. கத்தர் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.